ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல காசி நாட்டை பிரமதத்தன் என்ற அரசன் ஆண்டு வந்தார். அறிவு நிறைந்த யோதி சத்துவர் அவர் அங்கே அமைச்சராக இருந்தார். அந்த அரசனிடம் விலை மதிக்க முடியாத ஒரு பட்டத்து யானை ஒன்று இருந்துச்சு. அதன் வலிமைக்கு எந்த யானையும் ஈடாகாது. அதன் மீது அமர்ந்து உலா வருவதை அரசன் பெருமையாக நினைத்தான். அந்த யானை எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தது. குழந்தைகளுக்கு அதன் மீது ஏறி மகிழ்ச்சியாக விளையாடுங்கள். யானை இருந்த இடத்திற்கு நள்ளிரவில் திருடர்கள் சிலர் வந்தார்கள். இந்த இடம் பாதுகாப்பாக உள்ளது, நாம் நள்ளிரவில் இங்கே சந்தித்து பேசுவோம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அதன்படியே அவர்கள் நாள்தோறும் இரவில் அங்கு வந்தார்கள். திருடியது பற்றியும் கொள்ளையடித்தது பற்றியும் எதிர்த்தவர்களை துடிதுடிக்க கொலை செய்தது பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கொடூரமான பேச்சை கேட்டு கேட்டு அந்த யானை அமைதி இழந்தது, மூர்க்கமானது. பாகனுக்கு அடங்க மறுத்தது. அதை அடங்க முயன்ற பாகன் அங்கு சத்தால் அதை அடித்தான். பயங்கரமான பிழறிய அந்த பாகனை தூக்கி எறிந்து மிதித்து கொன்றது. இன்னொரு பாகன் அதை அடக்க முயன்றான். அவனுக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது. பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது, பாகர்களை கொன்று விட்டது என்ற செய்தி நகரமெங்கும் பரவியது. மக்கள் நடுநடுங்கினார்கள். அமைதியான யானை மூர்க்கமாகி விட்டதே, யாருக்கும் அடங்க மறுக்கிறதே, இப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு சிந்திச்சாரு அரசு. அமைச்சரை அழைத்த அவர், நீங்கள் தான் யானையை எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். சங்கிலியால் நன்கு கட்டப்பட்டிருந்த யானையின் அருகே போய் அமைச்சர் அதன் உடல் நலத்திற்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அதன் உள்ளத்தில் ஏதோ பாதித்து இருக்க வேண்டும், அதனால்தான் இப்படி நடந்து கொள்கிறதுன்னு நினைச்சார். அங்கிருந்து காவலனிடம், அண்மை காலத்துல இங்க ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தது, எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். தொடர்ந்து பல நாட்களாக திருடர்கள் சிலர் இரவில் இங்கே தங்குகிறார்கள். அவர்கள் நீண்ட நேரம் பேசுகிறார்கள், பிறகு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னான். திருடர்களின் கொடிய பேச்சை நாள்தோறும் கேட்டு கேட்டு யானையும் கொடூரமாகிவிட்டது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சு. அரசன் கிட்ட வந்த அவர், அரசே, யானைக்கும் உடல்நல குறைவு எதுவும் இல்லை. திருடர்கள் பேசுறத கேட்டு கேட்டு இப்படி ஆகிவிட்டது. இனிமே திருடர்கள் யாரும் அங்கு கூடாமல் தடை செய்யணும். கட்டுப்பட்டு இருக்கும் யானையின் அருகே ஞானியர் துறவியர் அமரணும். அன்பின் பெருமை, அமைதியின் சிறப்பு, பிறர்க்கு நன்மை செய்வதால் ஏற்படும் மேன்மை பற்றி அவர்களிடம் பேசணும். நல்ல செய்திகளை மட்டுமே யானை கேட்கணும். சில நாட்களில் அது பழைய நிலைக்கு வந்துவிடும் அப்படின்னு சொன்னார். அவர் அறிவுரைப்படியே செயல்பட்டான் அரசன். அந்த யானை நெறியை பெரியவர்கள் சிலர் அமர்ந்தார்கள். அதன் காதில் கேட்கும்படி எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. நல்லவர்கள் தாங்கள் துன்பம் அடைந்தாலும் அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்வார்கள் என்று அவர்களை பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு வந்த யானையின் மூர்க்கம் தணிந்தது, பழைய நிலைக்கு வந்தது. முன்பு போலவே குழந்தைகள் அதன் மேல் ஏறி விளையாடி மகிழ்ந்தார்கள். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.